நாங்கள் சரியாக எங்களோட சாட்சியங்களை பதிவு செய்ய இல்லை என்ற ஒரு 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 வெற்றிடம் இருக்குது. அதை நீங்க நேர சந்திச்ச அந்த பிறவிகள் உங்களுக்கு எப்படி அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தவர் என்ன வகையில? நிச்சயமாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னால், இதுவரைக்கும் 9 நாடுகள் தங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார்கள் அந்த சாட்சிகளோட தன்மை என்ன என்ன மாதிரி என்ற ஒரு தகவல் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். மற்றது இதை சாட்சியம் இன்னும் வலுவில்லாமல் இருக்குது என்ற விடயத்தை தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதாவது வாக்குமூலங்கள் ஒரு 5000 வாக்குமூலங்கள்லாம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றும், அதே நேரத்தில் இந்த காணொளி புகைப்படங்கள் அந்த குறிப்புகள் அது இதுன்னு சொல்லி எல்லா விதமான அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது 1,20,000 மேற்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் வாக்குமூலங்கள் உட்பட கிடைத்திருக்கின்றதே. அதிலே 5000 வாக்குமூலங்கள்லாம் சாட்சி வாக்குமூலங்கள்தான் அது கிடைத்திருக்கின்ற விடயத்தை கூறுகின்றார்கள். அதிலே சிங்கள தரப்பிடம் இருந்தும் ஸ்ரீலங்கா அரசு தரப்பிடம் இருந்தும் அந்த சாட்சிகள் வந்திருக்கின்றதையும், பிற இனங்களான முஸ்லிம்கள் தரப்பில் இருந்தும் அந்த சாட்சிகள் கிடைத்திருக்கின்ற விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் அதிலே நான் பார்த்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் மக்கள் இனமாக திரண்டு அந்த சாட்சிகளை இன்னும் கொடுக்கவில்லை என்ற விடயத்தை நான் அதிலே பார்த்து மிகவும் வேதனைப்பட்டிருந்தேன். நாங்கள் இன்னும் பெருமளவான சாட்சிகளை திரட்டி ஒஸ்லாப் என்ற அந்த விசாரணை பொறிமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இப்ப அடுத்தது இந்த ஒஸ்லா பொறிமுறைன்றது தொடர்ந்து கொண்டிருக்குது. அடுத்து நாங்கள் இது இப்ப எங்களுடைய அறிஞர்கள் சிலர்களை வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, நாங்கள் இன்னும் அனைத்துலக விசாரணைக்கு நாங்கள் போக இல்லை, அதுக்கான எந்த பணியும் நடக்க இல்லை, இதை பலர் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லப்படுது. ஆனால் எதுவும் செய்ததா இதுவரை நாங்கள் அறிஞ்சதில்லை. நீங்கள் இந்த இந்த இடத்துல சந்தித்த இந்த ஒஸ்லா பொறிமுறை அந்த அந்த நபர்களை சந்தித்த நேரம் இந்த அனைத்துலக விசாரணை பற்றி நீங்கள் ஏதாவது அவையிட்ட கேட்டிருந்தீங்களா, அல்லது உங்களுக்கு அதில் ஏதாவது பதில்கள் தரப்பட்டிருந்ததா? இல்லை, நாங்கள் அதில் ஏதாவது 2 முறை சந்தித்திருந்தோம். 2வது முறை வழக்கறிஞர்களாக தாயத்திலிருந்து சட்டவாளர் சகோதரி வைஷ்ணவி அவர்களும், அதே மாதிரி பிரித்தானியாவிலிருந்து சகோதரி சிவானி சட்டவாளர் சிவானி அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் இது குறித்து. அதாவது இப்ப அவர்கள் என்ன விளங்கப்படுத்தினார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய பணி இந்த சாட்சிகளை சேகரிப்பது, அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் அவைன்ற பிடிக்குள்ள, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைன்ற பிடிக்குள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் அந்த ஒஸ்லா பொறிமுறை தொடர்ச்சியாக இயங்கும். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப 2 வருடம் இந்த கால நீடிப்பு கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால், அது இப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அல்ல, அது தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் அது கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த கால நீட்டிப்பு 2 வருடம்னு சொல்லி அந்த 2 வருடம் வரைக்கும் அந்த ஒஸ்லாப்புக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. ஒஸ்லாப் அந்த பொறிமுறை அந்த சாட்சிகளை திரட்டும் பொறிமுறை இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த சூழலே நாங்கள் இனமாக திரண்டு, தமிழ் மக்கள் ஒரு இனமாக திரண்டு மிக முக்கியமான சாட்சிகளை நாங்கள் அவர்களுக்கு அந்த ஒஸ்லாப்புக்கு வழங்கி அந்த அந்த இன அழிப்பு என்றதை நாங்கள் நிறுவக்கூடிய மாதிரியான சாட்சிகளை தமிழ் மக்களாக இனமாக திரண்டு, போராளிகள் உட்பட இனமாக திரண்டு அந்த சாட்சிகளை பதிவு செய்தால்தான் அது மிகவும் பலமான ஒரு விடயமாக இருக்கும். இப்போ ஒஸ்லாப் பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தகவல் அடிப்படையில் அது ஒரு இன அழிப்பை இன அழிப்பா என்று பார்ப்பதற்கான ஒரு முன்படி என்று நாங்கள் சொல்லலாம். இந்த ஒஸ்லா பொறிமுறை ஊடாக எங்களோட மக்களும் போராளிகளும், அதாவது 2009க்கு பின்னும் அதற்கு முற்பட்ட, அதாவது எங்களோட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காலத்திலிருந்த முழுமையான சாட்சியங்களையும் வழங்கலாம் என்றதுக்கான ஒரு பொறிமுறையாக இந்த ஒஸ்லா பொறிமுறை இருக்குது. இதுல முதல் கட்டம் நாங்கள் எங்களுடைய இனம் அணிக்க குறிப்பிட்டோம், எங்களுடைய இனமாக சேர்ந்து எல்லோரும் அதற்கான அந்த வாக்குமூலங்கள் சாட்சியங்களை கொடுத்து அதை பலப்படுத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் சட்ட விசாரணைக்கு போகலாம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் அங்க அவர்களுடைய உரையாடல் மூலம் அறிஞ்சு கொண்டதா கூறியிருந்தீங்கள். அதை பற்றின உங்களோட கருத்து? ஆமா, இப்ப இது அந்த ஒஸ்லா பொறிமுறைக்கு 2 வருட காலம் நீடித்து இருக்குது. இதுவரைக்கும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாட்சியங்களை திரட்டி இருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவத்தை எங்களுக்கு தந்திருந்தார்கள். அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்ப இதிலே நாங்கள் இந்த ஒஸ்லா பொறிமுறைக்குள்ளே இது ஒரு இன அழிப்பு என்ற விடயத்தை நிறுவக்கூடிய மாதிரியான நாங்கள் சாட்சிகளை நாங்கள் ஒரு பெரும் திரளான மக்கள் இனமாக, தமிழ் மக்கள் இனமாக சேர்ந்து ஒரு பெருந்திரளாக திரண்டு சாட்சிகளை பதிவு செய்வதன் மூலம் இது ஒரு இன அழிப்புக்கான அந்த முகாந்திரம் இருப்பதை நாங்கள் திட்ட தெளிவாக அங்கே பதிவு செய்யும் போது அது அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்றது முதலாவது விடயம். அந்த ஒஸ்லாப்பினுடைய முதல் கட்டம் அந்த சாட்சிகளை சேர்க்க, உதாரணத்துக்கு
அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அந்த ஜஸ்மின் சூக்கா தலைமையிலான அந்த விசாரணை பொறிமுறை என்பது அது அமெரிக்கா மட்டும்தான் அதை கையாள்கின்றது. இதுவரைக்கும் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு இன அழிப்பை பதிவு செய்யறதுக்கான அந்த அங்கே நடந்த சகல குற்றங்களையும், போர்க்குற்றங்கள் உட்பட சகல குற்றங்களையும், இன அழிப்பு சாட்சிகளையும் பதிவு செய்வதற்கு தமிழர் தரப்பாக இதுவரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரி தெரியவில்லை. ஒன்று ரெண்டு நடந்திருக்கு. அது எங்கே எப்படி கையாளப்படுகின்றது என்ற விவரங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. நாங்கள் அதை நோக்கி ஒரு தேடலை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே முக்கியமான விடயம் கூற வேண்டும் என்னவென்றால், இப்போது எங்களுக்கு இருக்கின்ற சாட்சிகளை பதிவு செய்யக்கூடிய, அதுவும் ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்ட ஒரு பொறிமுறைக்கு சாட்சிகளை பதியப்படக்கூடிய, தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒஸ்லா பொறிமுறை தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போது உள்ள தெரிவு நாங்கள் அந்த ஒஸ்லா என்ற பொறிமுறைக்கு கூடுதலான சாட்சிகளை இனமாக திரண்டு இன அழிப்பு என்ற விடயத்தை நிறுவக்கூடிய மாதிரியான சாட்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 2 வருடங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும்.